என் அன்பு தங்கமே, இன்று இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விடுகின்றேன். என்ன தெரியுமா? உன் தாயானவள் தன் கைகளில் ஒரு மலரை கொண்டு வந்து உன்னை கண்டு கொண்டிருக்கின்றேன். என் கையில் இருக்கின்ற மலரை உன்னால் எளிதாக தொட்டுவிட முடியாது. அப்படி நீ தொட்டு விட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிவிடும். அதுவும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறிவிடும். என் பிள்ளையே, இந்த வேண்டுதல் உனக்கு நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? உன்னால் இதை தொட முடிகிறதா என்று ஒரு முறை நீ சோதித்து பார். என் கையில் இருக்கின்ற மலரை தொட்ட என் பிள்ளை தன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம் என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன் தாயானவள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்கின்ற உறுதியை உனக்கு தர வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலுமே உன்னை தேடி வந்து உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகி முன்னே வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலுமே இதையெல்லாம் எண்ணி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்ன நடக்கிறது என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்த்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதனை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நல்லது கெட்டது என்று எது வந்தாலுமே அதையெல்லாம் என் பிள்ளை சரியாக நீ புரிந்து கொள்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகள் மட்டும் உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடுகின்றதல்லவா? இனி எந்த நிலையிலும் இதையெல்லாம் கண்டு நீ வருத்தப்படாதே. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என் பிள்ளை எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னோடு இருந்து நான் எப்பொழுதும் உன்னுடைய வெற்றிக்காக ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் நீயும் ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய முயற்சிகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அதனால் எந்த காலகட்டத்திலும் உன் மீது நீ கொண்ட நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. அந்த நம்பிக்கை இருக்கும் வரை மட்டும்தான் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பாள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதில் சரியான எண்ணங்களோடு நீ எடுத்து வைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்கள் நடந்தே தீரும். எதிர்பாராத பல திருப்பங்களும் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். தெய்வத்தை வணங்கச் செல்லும் பொழுது நீ ஒரு வேண்டுதலை வைத்து தெய்வத்தின் முன்னால் மனதார நிற்கும் பொழுது சட்டென்று தெய்வத்தின் கைகளில் இருந்து மலரானது கீழே விழுகிறது என்றால் என் குழந்தை உடனடியாக அந்த மலரை பார்த்தவுடன் மனது சந்தோஷப்படும் அல்லவா? தெய்வம் நம் வேண்டுதலை செவி கொடுத்து கேட்டுவிட்டது, நமக்கு உத்தரவு கொடுத்து விட்டது என்று சொல்லி மனமகிழ்ச்சி அடைவாயல்லவா? அதுதான் தெய்வம் உனக்கு தான் இருப்பதை உணர்த்துகின்ற சில வழிகள். மனதில் நினைக்கின்ற விஷயத்தை உனக்கு நடத்துவேன் என்று தெய்வம் உனக்கு சொல்கின்ற வழிகள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை நேரமும் இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கின்றது. அது என்னவென்றால், என் குழந்தையே, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒரு எண்ணம் நீண்ட காலமாக உன்னை பல சிந்தனைக்குள் ஆழ்த்தி வைத்திருக்கின்றது. தேவையில்லாத பல விஷயங்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து ஒரு குழப்பத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த குழப்பம் உனக்குள் இருக்கிறது என்று இந்த நேரத்தில் நீ நினைக்கிறாயல்லவா? இந்த குழப்பத்தினால் நீ எடுக்கின்ற முடிவுகள் அத்தனையுமே உனக்கு தவறாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. உனக்கு தவறான பாதையை நோக்கித்தான் இந்த குழப்பங்கள் இருக்கின்றது. குழப்பத்திலிருந்து வெளிவந்தால் நல்ல பாதை உனக்கு தென்படும். குழப்பத்திலிருந்து வெளிவந்தால் உனக்கு நல்லது நடக்கும். என்ன நடந்தாலும் சரி, அதை என் குழந்தை நீ தெளிவாக
ஏதாவது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து உன் அம்மா நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. நடக்கப் போகின்ற நன்மைகளை நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷப்படு. எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு ஒரு விஷயம் தெளிவான புரிதலில் இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் இது நம் வாழ்க்கை, என்ன நடந்தாலும் இது நமக்குத்தான். கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் இதை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்பது மட்டும் என் பிள்ளைக்கு சரியாக புரிந்துவிட்டது. இந்த புரிதலோடு நீ நல்லபடியாக இருந்து விட்டால் போதும். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து விட்டேன் இந்த வாழ்க்கையில் என்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த. நான் நினைத்து விட்டேன் என்றும் உன்னை சந்தோஷப்படுத்த. இதற்கு மேல் உனக்கு எந்த துன்பங்களும் வராது. இதற்கு மேல் உனக்கு எந்த கஷ்டங்களும் வராது. அதனால் எதற்கும் கலங்கி நிற்காதே. எதற்கும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்காதே. நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றியை இன்று போல என்றும் என் பிள்ளை நீ பெற்றுக்கொண்டு உன்னுடைய நல்ல நேரத்தை நீ சரியாக உருவாக்கி கொண்டிருந்தால் போதும். என்றென்றும் நான் இருப்பதை நிச்சயமாக உன்னால் தெளிவில் ஏற்றுக்கொள்ள முடியும். வராகி ஓர் விஷயத்தை நடத்திவிட முன்வைத்து விட்டேன் என்றால் அந்த காலை ஒருபொழுதும் பின்னெடுத்து வைக்க மாட்டேன். நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் அம்மா அதனை உனக்கு நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காக இருக்கிறது. வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்த வருகின்றது. இனி என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னை நீ நிச்சயமாக நல்வழிப்படுத்தி உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் போதும். எது வந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கென பெறக்கூடிய உண்மைகள் நிறைய இருக்கின்றது. நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் உனக்கு அதிகமாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் கடந்து உனக்குள் இருக்கின்ற இந்த வராகியின் அன்பு உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கும். பயமுறுத்துகிற வாழ்க்கையை பயமில்லாத ஒரு நல்ல வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க உன் தாயானவள் எப்பொழுதும் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து வருத்தப்படாதே. நடக்கப் போகின்ற விஷயங்களை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதனை நினைத்து நீ எந்த நேரத்திலும் மன உறுதியோடு இரு. உன்னை வழிநடத்த நான் வருகிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். உன்னை என்றும் என்றென்றும் மன மகிழ்ச்சியில் ஆழ்த்திட உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் என்னை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் உன்னுடைய எல்லா உணர்வுகளுக்கும் சரியான பதில் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு நல்ல விஷயத்தை இனிமேல் கொடுக்க போகிறது என்றால் அது என்ன தெரியுமா? நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஒருவேளை உனக்கு விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் கிடைத்து அது இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்றாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு நல்வழி பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி என்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவாள் என்பது உனக்கு மனதிற்குள் தெளிவில் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கும் என் பிள்ளை எதை பற்றி யோசித்தாலும் அது இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு சரியாக கொடுக்கிறது என்பதனை நீ நினைத்து விட்டால் போதும். எல்லா வெற்றியும் உனக்கே ஒரு சேர கிடைக்கும். எல்லா முயற்சிகளும் என்றுமே உன்னுடையதாக மாறும்.
நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்பது உன் நினைவில் இருக்கும் வரை என்றும் என்னுடைய அன்பை நீ உதாசீனம் செய்ய மாட்டாய். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.